வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சில்ட்ரனோட மெமரி எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, பெரியவங்களுக்கு தட் இஸ் வயது வந்த ஒரு லேட் சைல்ட்ஹுட்டில் இருக்கிற குழந்தையை காட்டிலும் ஒரு அடாலசன்ஸில் ஒரு அடல்ட்ஹுட்டில் இருக்கிற பசங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும், எப்படி மெமரியை என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சில பதிவுகளுக்கு முன்னாடியே சொன்னோம். நினைவாற்றல் என்பது பெருக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தட் இஸ் இட் கேன் பி டெவலப்ட். துளி துளியாக அதை அதிகப்படுத்திக்க முடியும். பை ப்ராக்டிஸ் வி கேன் ட்ரெயின் அவர் செல்ஃப். தினமும் ஒரு 500 வரி மனப்பாடம் பண்ணணும்னா தினமும் துளி துளியாக படித்து ஒரு 10 நாளைக்குள்ளே நம்ம அதை படித்து நினைவில் நிறுத்திக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் ஒரு நியூரல் நாட்டில் போட்டு செட்டில் பண்ணோம் அப்படின்னு. இதில் என்ன ஆகும்னு கேட்டால், நம்ம நல்லபடியாக நிறைய செய்திகளை நினைவில் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அது நம்மளோட ஒரு பர்சனாலிட்டி, நம்மளோட எக்ஸ்ப்ரெசிவ் பிஹேவியரில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நினைவாற்றல் வச்சு கொண்டு இருக்கிறோம்ன்றது மட்டும் ஒரு விஷயம் இல்லை. நினைவாற்றலை பெருக்கி கொடுறோம், நினைவாற்றலை சிறப்பாக வச்சுக்கிறோம், அதில் செம்மையான சில பல பெரிய செய்திகளை கூட நினைவில் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவே நம்மளோட பர்சனாலிட்டியில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். நம்மளோட எக்ஸ்ப்ரெசிவ் பிஹேவியரில் ஒரு பெரிய வலிவை தரும். அந்த வலிமை என்ன பண்ணோம், பாக்கி சில விஷயங்களுக்கு ஒன் இஸ் ரிலேட்டட் டு தி அதர் திங்ஸ் அப்படின்னு வந்தால் இந்த செயின் ஆஃப் தாட்ஸில் எல்லாமே அதில் நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும். ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், கிளாஸ் ரூமில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நல்லா படிச்சுட்டோம், சிலதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே திருப்பி சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னால் ஒன்லி நாட் கிளாஸ் ரூம் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இது ரிலேட்டட் இல்லை, ஈவன் ஃபார் அதர் திங்ஸ் ஆல்சோ. தட் இஸ் வை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம், நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு 2 உண்டு. அதில் கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் கிளாஸ் ரூமுக்கு தொடர்புடைய பாடங்களை நல்லா சிறப்பாக படித்து அதுக்கே டியூஷனுக்கு போகிறது, அதெல்லாம் பண்ணாக்க இட் இஸ் ஓகே தான். அதுக்கு ரிலேட்டடாக இந்த பாடத்துக்கு இந்த சயின்ஸ் பாடம் ஒரு பெரிய கிளாஸ் வந்துட்டோம், 12ஆம் கிளாஸ் படிக்கிறோம் அப்படின்னா கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும். அப்போ தான் அவங்களோட எண்டு எக்ஸாமுக்கு, ஆனுவல் எக்ஸாமில் தேர் பர்ஃபார்மன்ஸ் வில் பி எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஆனால் சின்ன வகுப்புலேருந்து, அதாவது ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தையிலேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லும்போது அது டிராயிங் கிளாஸாவோ, பெயிண்டிங் கிளாஸாவோ, இல்லை ஒரு பெரிய ரெசிடேஷன் கிளாஸாவோ, இல்லை வேறு சில லாங்குவேஜை கற்றுக்கிற மாதிரி ஒரு கிளாஸாவோ அந்த குழந்தைகளை அந்த வகுப்புலெல்லாம் சேர்த்து விட்டோம்னு வைங்க, அந்த குழந்தை ரொம்ப நல்லபடியாக அதுக்கும் டைம் செலவழிச்சுக்கும். அதெல்லாம் நல்லா வந்ததுன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். இதில் ஒரு பெரிய விஷயங்களை அந்த பசங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியாது, எளிதாக அதை முடிச்சுடுவாங்க. அதில் ஒரு விதமான ஒரு கட்டுப்பாட்டுலேயும் அவங்க இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்பான்டேனியஸ் ஆஃப் கம்ப்ளீட்டிங் த ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்பான்டேனிட்டி இன் டூயிங் த ஒர்க்கை ரொம்ப சுலபமாக பசங்களுக்கு வரும். ஆனால் நம்ம இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு 7 அல்லது 8 வயசில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஒரு டிராயிங் கிளாஸோ இல்லை ரெசிடேஷன், பிகாஸ் தே வாண்ட் டு பி மோர் சேட்டர் பாக்ஸ் டியூரிங் திஸ் ஏஜ். அப்போ சேட்டர் பாக்ஸ் என்ன பண்ணணும்னா நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு பாசிட்டிவ் இன்புட்ஸை குழந்தைகளை நிறைய கொடுத்தோன்னு வைங்க, த சைல்ட் வில் பி மோர் இன்க்ளின்ட் டுவர்ட்ஸ் ரிசைட்டிங் மெனி திங்ஸ் தட் இன்டைரக்ட்லி என்ஹான்சஸ் த கிளாஸ் ரூம் பர்ஃபார்மன்ஸ். அதாவது தட் கிவ்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் டு த சைல்ட். அதை ஒன்றுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பர்ஃபார்மன்ஸில் அதை பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வகுப்பறையில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கிளாஸ் ரூம் பர்ஃபார்மன்ஸில் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் அதை என்ஹான்ஸ் பண்ணாலே பர்ஃபார்மன்ஸு, மார்க்கு, ஷீட்டு எல்லாமே ஒன்றுக்கு தொடர்புடையது தானே. தீஸ் திங்ஸ் ஆர் இன்டர்லிங்க்ட். ஸோ தேர் வில் பி த பர்ஃபார்மன்ஸ் வில் பி மோர் அக்செப்டபிள் அண்ட் இட் வில் பி ப்ரைஸ்டு பை எவ்ரி ஒன். அப்போது டீச்சருக்கும் நமக்கு வகுப்பறையில் நம்ம சொல்லிக் கொடுக்குற பாடத்தை பசங்க எல்லாம் நல்லா தான் கவனிக்கிறாங்க அப்படின்னு தோணும். அதுக்கு ஒரு சின்ன விஷயம் நம்ம என்ன செய்யணும், ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பிள்ளைங்களை ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது எனர்ஜியை மோல்டு பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் சேர்த்து விடணும். எனர்ஜியை மோல்டு பண்ணாமல் நீங்கள் மறுபடியும் ஸ்கேட்டிங்கு, ஃபுட்பாலு, அப்புறம் டென்னிஸு அப்படின்னு போனால் இட் ட்ரெயின்ஸ் த எனர்ஜி ஆஃப் த சைல்டு. தெர்பை த ஸ்டடி ஹேபிட்ஸில் அது நிறைய டிஃபெக்ட்ஸ் வரும். அப்போது தட் இஸ் நாட் தி ரைட் வே டு சென்ட் த சைல்டு ஃபார் தி எக்ஸ்ட்ரா கரிக்குலர். கோ-கரிக்குலர் இல்லாமல் இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை என்ஹான்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம குழந்தைகளோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை இன்வைப் பண்ணமான சைல்டோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹவு தி காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் என்ஹான்சஸ் த குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் இந்த கிளாஸ் ரூம் அட்மாஸ்ஃபியர் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.
இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பதிவுகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.